ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்ரீ மை சேனல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் கொள்ளு பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 டம்ளர் கொள்ளு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கல் மண்ணெலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதெல்லாம் வேக வச்சு எடுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, சீரகம், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொள்ளு பருப்பை ஃபஸ்ட்டு கடாயில் ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும்போது ஸ்மெல் வரும், அது ரொம்ப மணமாக இருக்கும். கொள்ளு பருப்பில் அவ்வளோ ஹெல்த்திஸ் இருக்குது. கருக விடாமல் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து எடுத்ததை நம்ம மிக்சியில் போட்டு 1-2 தான் நம்ம பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். நான் ஃபுல் பவுடராக பண்ண வேணாம், அதை ஸ்ப்ளெட் பண்ணுற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போது இந்த கொள்ளு பருப்பை நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். கொள்ளு பருப்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொள்ளு பருப்புக்கு தேவையான உப்பு, இந்த கொள்ளு பருப்புக்கு வேகிற அளவுக்கு தண்ணி. இது 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடையில் அந்த கல் சட்டியில் மாற்றிக்கிட்டேன். இந்த கொள்ளு பருப்பு 5 விசில் தான் நான் வச்சுருக்கேன், அதுவே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், இதை தாளித்து கொட்டிட்டு கடைஞ்சிற மத்து இருக்குல்ல, அதை வச்சு கடைஞ்சிக்கலாம். இந்த கடையிறது இல்லைன்னா நீங்கள் மிக்சியிலேயே போட்டு எடுத்துக்கலாம். நான் கடைஞ்சிட்டேன். டேஸ்டான கொள்ளு பருப்பு கடையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.